ஹென்றி, இந்த அறநிலையத்துறையினுடைய இடத்தை இப்படி இந்த வகை மாற்றம் சில மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுனா அரசு துறைகள் ரீதியாக செஞ்சிருக்கிறாங்க, 1-2 செஞ்சிருக்காங்க. அது எனக்கே கூட தெரியும்னு வச்சுக்கோங்களேன் சிலதெல்லாம். ஆனால் இப்படி இந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் இப்படி தவறுதலாக கட்டிட்டாங்க இப்படிங்கிற காரணத்தை வைத்து இப்படி ஒரு வகை மாற்றம் பண்ண முடியுமா, பரிமாற்றம் பண்ணிக்க முடியுமா? முன்னுதாரணம் ஏதாவது இருக்கான்னு? எந்த மடத்துடைய சொத்தையும் அரசு இந்து சமய அறநிலைத்துறை கையகப்படுத்தக்கூடாது. சரி, மடத்தினுடைய மடாதிபதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது மடம், அது தனி. முதல்ல இந்த உயிலை பார்க்கும்போது அது ஒருவேளை மடத்துக்கு சொந்தமானதாக இருந்தால், உயிலை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர்டு ஆர் அன்ரெஜிஸ்டர்டு. ஏன்னா உயிலை எழுதி வைக்கிறவர் இறுதி காலகட்டத்தில் உயிர் போகக்கூடிய நிலைமையில எழுதி வைக்கிறது. அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 சாட்சிகள் இருந்தால் போதும், சொத்துடைய விவரங்கள் இருந்தால் போதும், அவர் எழுதிடலாம். இன்னும் அது எதுவுமே தெரியலன்னா கொரட்டூர் கிராமத்தில் என் பேரில் இருக்கிற 95 சென்ட் எழுதினார்னா கூட போதும். நினைவு லாஸ்ட் மினிட்ல போய் அதெல்லாம் சர்வே நம்பரு இதெல்லாம் தேடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது சார். ஸோ அந்த உயிலில் வேற யாராவது அப்ஜெக்ஷன் சொல்லி இவர் கையெழுத்து போடலை, நீங்களே ஃபேக்காக ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னு கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த வில் கொஸ்டின் மார்க்கு. ஸோ அதனால் அந்த உயில் மடத்துக்கு நீங்கள் அன்னதானம் போடணும்னு தான் எழுதி வச்சிருக்காரு. அவர் அண்ணன் தெளிவாக சொன்னார், பால் அண்ணன். ஒரு நாள் ஒன்று இருக்குது, வேலை ஒன்று இருக்குன்னா 3 வேலை ஒரு நாள் ஒரு ஆளுக்கு சாப்பாடு 3 பேருக்கு போடணுன்றது தான் பொருள். ஸோ அப்போ அது கண்டிஷன் இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு டெய்லி 100 பேருக்கு கூட போட்டுருவாங்க. நீங்கள் அது போட்டுருவாங்க, பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால சார் இது இந்து சமய அறநிலையத்தை போய் அதில் இன்வால்வ் ஆகி அந்த ப்ராப்பர்ட்டியை கையகப்படுத்துறது சட்டத்துக்கு புறம்பானது. மடத்தினுடைய சொத்து கையகப்படுத்தல சார். அவங்க என்ன சார் இன்னும் கையகப்படுத்தவே இல்லைன்னு இப்போ அவங்க சொல்லும் போது அப்படிதான் HRNCன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அவங்க கையகப்படுத்தினாங்களா படுத்தலையாங்கிறது அங்கே கள நிலவரம் என்னன்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அவங்க பேசின கருத்தின் அடிப்படைகளில் நம்ம சொல்கிறோம். ஒருவேளை அவங்க கையகப்படுத்தினால் அது தவறு. கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் இதை பொறுத்த வரைக்கும் இது மடத்துக்கு கூட ரைட் இல்லை. மடத்துக்கு சாப்பாடு போடணும், அவ்வளோதான். மடத்துக்கு சாப்பாடு போடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் அவர் ஒபே பண்ணலைன்னா இவருக்கு தான் அது என்னன்றது அவர் ஃபர்தர் கண்டிஷன் அதில் போடலைன்னு சொல்லி வில்லில் ப்ராப்பராக சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு உயில் எழுதி வச்சிருக்கிறாரோ அந்த கிளைமெண்ட்டுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பராக ராயலாக ரைட் வரும். ஸோ அப்போ நீங்கள் அந்த நபருக்கோ இல்லை அந்த மடத்துக்கோ அதை கிளைம் கேட்டு வந்தாலும் இவர் சொல்கிற அந்த 3 ஏக்கர் அந்த பில்டருக்கு பக்கத்திலே இருக்குன்றாரு. அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியது. ஏன்னா வெகுமக்களுடைய பிரச்சனை. இப்போ அவர் சொல்லும்பொழுது நீங்கள் ஒருவேளை இந்து சமய அறநிலையத்துறை சொத்தை இந்த மாதிரி ஆட்கள் வாங்கிட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வாங்குபவர்களுடைய காமன் பப்ளிக் நம்மலாம் வாங்கிட்டோம்னா இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வாங்குறவங்க நீங்கள் அண்ணாவேராக இருந்தீங்க, அது நீங்கள் தான் பொறுப்புன்றுவாங்க. கரெக்ட். வக்போர்டு சொத்து சேம் கண்டிஷன், பஞ்சமி நிலம் சேம் கண்டிஷன். அதே மாதிரி எனி கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை நம்ம தெரியாமல் வாங்கிட்டோம்னா இது வாங்கு சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் பர்ச்சேஸருடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்றான். இது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுடைய எனி ப்ராப்பர்ட்டி, டிபார்ட்மெண்ட்டோட எனி ப்ராப்பர்ட்டி, இதுக்கெல்லாம் இதுதான் அவங்க சொல்லக்கூடிய பதில். ஆனால் இது தனியார் நிறுவனம். இப்போ நம்ம ஆவணங்களின் அடிப்படையில் எல்லாரும் பேசுகிறதின் அடிப்படையில் அவங்க முழுக்க பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறாங்கன்றது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே மனிதாபிமான அடிப்படையில் அவர் சார் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக செக்ரட்டரியான்னு தெரியல, அவர் சொல்கிறபடி அவர் அந்த ரேஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் பேஸ்மெண்ட் ரேஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் இஷ்யூ ஆச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல அவர் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அகைன் இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு புக்கிங் பண்ணி அந்த ப்ராஜெக்டை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இப்போ அந்த ஒரு பிளாக்ல மேபி அந்த ஒரு 95 சென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 18 ஏக்கர் ஒரு 5% ப்ராஜெக்டாக மீதி 95% காமன் பப்ளிக்கும் பாதிக்கப்படுறது தான் இங்கே வலிவேதனை. அதனால் இதை முழுக்க தார்மீக அடிப்படையில் அவர் பில்டர், இவங்க காமன் பப்ளிக் 1 கோடி ரூபாய் அவர் சார் சொல்கிற பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 100 கோடி ரூபா வரைக்கும் நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 2026 பேரும் சேர்ந்து அதில் சிவரேஜ் வாட்டருக்கு கொடுத்தோங்கிறாரு, மெட்ரோ வாட்டருக்கு கொடுத்தோங்கிறாரு, இபி டெபாசிட் கொடுத்தோன்றாரு, கார்பஸ் ஃபண்டுக்கு கொடுத்தோங்கிறாரு, பெரிய பட்டியலே சொல்கிறாரு. 78% ஓப்பன் ஸ்பேஸையும் நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டோங்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு இது எவ்ரி ஒரு காமன் பப்ளிக்கோட ஹார்ட்லி ஏர்னிங் மணி. ஏன்னா ஒரு ரத்தத்தை வேர்வியாக செஞ்சு இரவை பகலாக்கி உழைத்து சம்பாதிச்ச பணம் இது ஹார்ட்லி ஏர்னிங் மணி. அதுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்கும். ஆனால் இந்த அர்பன் ரைஸ் அப்படிங்கிற பில்டருக்கு இந்த 95 சென்ட்டுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா நியர்பை ஒரு 3 ஏக்கர்ஸ் வச்சுருக்கிறாரு. கட்டாயம் அவர் தார்மீகமாக இதை பொறுப்பேற்று அவர் தவறு பண்ணிட்டாரு பண்ணலை அப்படின்னு குற்றப்படுத்த நான் விரும்பலை. பட் அவரை நம்பி கஸ்டமர்ஸ் மேஜராக வாங்கியிருக்காங்க, அவர் மேலே நம்பிக்கை வச்சு வாங்கியிருக்கிறாங்க. இவர் சார் சொல்கிறாரு எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வசிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க ஆதாயம் அடைகிறாங்க, வேறு ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துட்றாருன்றாங்க. ஸோ அதனால்
ஆதாயமடைந்தவர்களை தவிர மீதி உள்ளவர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த பாதிப்புக்கு அந்த அர்பன் ரைஸ் கட்டுனர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த பிரச்சனையை தார்மீகமாக ஷார்ட் அவுட் பண்ணணும். ஒன்று லீகலாக இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இதை ப்ராப்பராக அதை பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரணும். ஒன்று இல்லையா ரெவென்யூ சைடில் ப்ராப்பராக இதை கிளியர் பண்ணி ஃபர்தராக இதை கண்டினியூஸாக இது தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கணும். இப்போ டெம்பரரி சொல்யூஷனை முடிச்சுட்டு அப்புறம் ஃபியூச்சரில் பிரச்சனை வர மாதிரி நடந்துக்கக்கூடாது. இது பெர்மனன்ட் சொல்யூஷனை ஒரு நிரந்தரமான ஒரு பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கணும். இல்லையா எக்ஸ்சேஞ்ச் டீடு இவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை எக்ஸ்சேஞ்ச் டீடியாவது போட்டு தொலைச்சி பண்ணி ஆகணும். அதுக்கு ஏதாவது கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி, ஏன்னா அவங்க வலிமை மிக்கவர்கள், இவங்களுக்கு தினந்தோறும் வேலை பார்க்கணும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்தாதான் இவங்களுக்கு வருமானம். அதனால இவங்க அதை பின்னாடி ஓடிட்டு இருக்க முடியாது. வித்து அந்த கட்டுனர் பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி தரணுன்றதான் இதை தார்மீகமாக வந்து நான் சொல்கிறேன் கருத்து. சார் பில்டர் இவங்களுக்கு சேல் பண்ணியிருக்காரு இல்லைங்களா, சேல் பண்ணும் போதே அவர் டிக்ளேர் பண்ணியிருப்பார் கண்டிஷன், இந்த சொத்துக்களை வந்து தானாதி வினிமயம் விற்கிறவங்களுக்கு உரித்தாய் யோக்கியமாய் புத்திர பௌத்திர பாரம்பரியமாய் ஆண்டெடுத்துக் கொள்ள வேண்டியது. இதில் ஏதாவது வில்லங்கமோ பிரச்சனையோ பிற்காலத்தில் ஏற்பட்டால் நானே முன்னின்று என் சொந்த செலவில் சொந்த பொறுப்பில் தீர்த்து கொடுக்குறேன்ட்டு பில்டர் இவங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருப்பாரு. பில்டருக்கு வித்தவரும் அவருக்கு டிக்ளேர் பண்ணி இது இந்த கிளாஸ் வந்து எல்லா சேல் டீட்லயும் இருக்கும் சார். அதனால அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவரு கொஞ்சம் வலிமையா தான் இருப்பாரு, பெரிய டெவலப்பரு, பணம் உள்ளவர், 2000 கோடி கூட போட்டு அவர் சரி பண்ணி கொடுக்க முடியும். அவர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும்ன்றதான் எங்களுடைய வேண்டுகோள்னு கூட சொல்லலாம்.